அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, படைகள் செய்யப்பட்ட உணவு கூடும் என்கிற கருத்தில் இன்றைக்கு சில சர்ச்சைகள் கிளம்பி வருவதை நான் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக மார்க்கத்தில் எது தடை செய்யப்படவில்லையோ அவைகள் அனைத்தும் கூடும் என்கிற அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முதலாவது அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் எவைகள் எல்லாம் தடை செய்யப்படவில்லை அவைகள் ஆகுமானது தான். ஆனால் எல்லா விஷயத்தையும் ஆகுமானதாக நாம் பொதுவாக எடுத்துவிட முடியாது. அந்த ஆகுமான ஒன்று அது ஆகுமானதாக இருந்தாலும் கூட நாம் இதை ஆகுமானது என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஆகுமானதாக இருந்தாலும் கூட அது ஷிர்க்குக்கு துணை போவதாக இருந்தால் அது கூடாது என்ற கருத்தை தான் பொதுவாக அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். எந்த காரியம் ஹராமுக்கு துணை போகுமோ அந்த காரியம் ஹராமுக்கு துணை போவதன் காரணமாக அதுவும் ஹராமாகும் என்கிற பொதுவான விதியை அறிஞர் பெருமக்கள் ஃபிக்ஹுடைய துறையிலே பேசுவார்கள். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ நாம் ஒரு பழக்கடை போடுறோம், அது பொதுவான இடங்களில் போடுவது அனுமதி உண்டு. கோயிலுக்கு அருகாமையில் போடுவது அது தடை செய்யப்பட்டது. ஏனென்று சொன்னால் அது ஷிர்க்குக்கு மறைமுகமாக துணை போகக்கூடிய ஒரு காரியம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எதற்காக நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம்? ஷிர்க்குக்கு மறைமுகமாக துணை போகுது என்கிற அடிப்படையில் நாம் அதை வியாபாரம் தான் செய்கிறோம். ஆனால் நாம் ஷிர்க்குக்காக நம்ம தரல, வாங்கக்கூடிய நபர்கள் தான் அந்த ஷிர்க்குக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் நம் மீது குற்றம் வராது என்கிற அடிப்படையில் இது கூடும் என்று நாம் சொல்லுவோமா என்றால் நிச்சயமாக சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அது ஷிர்க்குக்கு துணை போகுது. அப்போ ஷிர்க்குக்காக நாம் அந்த இடத்துல வைக்கும்பொழுது ஷிர்க்குக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளாக மாறிவிடுகிறது. எனவே அது ஹராம் என்று நாம் சொல்கிறோம். அதே போல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே தடை செய்யப்படாத அனைத்துமே ஆகுமானது என்று பொதுவாக நாம் சொல்லிவிட முடியாது. இப்போ இந்த படையில் செய்யப்பட்ட பொருளை பொறுத்தவரையில் அது ஷிர்க்குக்காக பயன்படுத்தப்பட்ட நேரடி ஷிர்க்கினுடைய ஒரு நேரடி பொருளாக இருக்கிறது. அதை புனிதமான ஒன்றாக மக்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது. எதை மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தில் புனிதமாக்காத ஒன்றை புனிதமாக கருதுவார்களோ அது குஃபர், இறை நிராகரிப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட நேரடியாக ஷிர்க்குக்கு துணை போகக்கூடிய ஒரு அம்சத்தை நாம் வாங்கி சாப்பிடலாம் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் துளியனவும் அனுமதி கிடையாது. ஏனென்றால் அது ஷிர்க்குக்கு துணை போகுது. இப்போ அதை வாங்கி இப்போ ஷிர்க்கை நம்ம எதிர்க்கிறோம். ஷிர்க்கை எதிர்த்து விட்டு அவர் தனக்கூடிய உணவை சாப்பிடும் பொழுது அங்கே நாம் ஷிர்க்கை மறைமுகமாக அனுமதிக்கக்கூடிய ஒரு அம்சம் அங்கே வருகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், திருமண விருந்துகளில் வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்துக்கு நாங்கள் செல்ல மாட்டோம், அது ஹராம், வரதட்சணை வாங்குறது கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த உறவை நான் புறக்கணிக்கிறோமா இல்லையா? அப்போ அதுவே நம்ம புறக்கணிக்கிறேன்னு சொன்னால் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்ன? இந்த ஷிர்க். அந்த ஷிர்க்குக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பொருளை நாம் அனுமதிக்காமல் அதை மறுப்பது தான் முறையான ஒன்றாக இருக்கிறது. பன்மாதோடு இப்படி நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் இதைவிட மிக லேசான விஷயங்கள் கூட மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 5ஆம் அத்தியாயம் 3வது வசனம், வமா துபி அல நுஸ்பி, முன் சென்ற மக்கள் அவர்கள் அறுத்து பலியிட்ட அந்த அடையாள சின்னங்கள் அந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பிராணிகளை அறுத்து பலியிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தடை விதிக்கிறாங்க. முன் சென்ற அறுத்து பலியிட்ட அல்லது முன் சென்ற வணங்கப்பட்ட அந்த இடமாக இருந்தால் கூட, இப்பொழுது அது வணங்கப்படவில்லை, முன்னால் அந்த இடத்துல வணங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அந்த இடத்தில் அந்த நிகழ்வு ஏற்கனவே நடந்திருந்தால் அதில் கூட என்ன செய்யாதீங்க, நீங்கள் அறுத்து பலியிடாதீங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுக்காக நம்ம அறுத்து பலியிடக்கூடிய அந்த அம்சமாக இருந்தாலும் அது ஷிர்க் நடைபெற்ற இடமாக இருந்தால் அதையே மார்க்கம் என்ன சொல்லுது, தவிர்த்து கொள்ள சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது அதைவிட மேலான ஒன்றாக, மிக மோசமான ஒன்றாக, ஷிர்க்குக்கு நேரடியாக உதவக்கூடிய ஒன்றை எப்படி நம்ம வாங்கி அதை சாப்பிடுவது மார்க்கத்தில் அனுமதி என்று சொல்ல முடியும்? அன்பார்ந்தவர்களே, இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பொதுவாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் லா தஅகுலு ரிபா அضعافا முضاعفا, வட்டியை பன்மடங்காக நீங்கள் உண்ணாதீங்க நல்லா சொல்கிறான். அதுக்காக பல மடங்கு இல்லாமல் ஒரு மடங்கு 2 மடங்காக நம்ம உண்டு கொள்ளலாமா? அப்படி நான் எடுப்போமா? அனுமதி என்ன எடுப்போமா? அப்படி எடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் வட்டி என்பதே ஹராம். அப்போ ஹராமுக்கு எப்படி துணை போனாலும் அது ஒரு மடங்காக இருந்தாலும் சரி, பன்மடங்காக இருந்தாலும் சரி, அது கூடாது என்பதை நம்ம முடிவு செய்து கொள்வோம். அதே போல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த படைகளுக்காக வைக்கப்பட்ட உணவு என்பது முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை வாங்கி சாப்பிடுவது என்பது நமக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் அளிக்கப்படாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அதை விட லேசான ஒன்றை கூட, நாம் அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடக்கூடிய ஒன்றை கூட அந்த ஷிர்க் நடைபெற்ற இடத்தில் அறுத்து பலியிடுவது கூடாது என்றால், அன்பார்ந்தவர்களே, நேரடியாக ஷிர்க்குக்கு துணை போகக்கூடிய ஷிர்க்குக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த உணவை பொருளை வாங்கி நாம் சாப்பிடுவது எப்படி நமக்கு ஆகமான ஒன்றாக இருக்கும்? இப்படியாக மார்க்கத்தில் தடை செய்யப்படவில்லை என்கிற பொதுவான விதியை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது? இது மாதிரியான ஷிர்க்
ஷிர்க்குக்கு துணை போகக்கூடிய காரியத்தை நாம் வரவேற்று விட முடியாது. இப்படி நான் சொன்னோன்னு சொன்னால் ஷிர்க்குக்கு மறைமுகமாக நேரடியாக எது துணை போகும், அதை தவிர மறைமுகமாக துணை போகக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய வேண்டி வந்துடும், அனுமதி என்று சொல்ல வேண்டி வந்துடும். அப்படி திறந்து விட்ட என்னாகும், இன்றைக்கி பாருங்கள் மக்கள் வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கி வந்து மத நல்லிணக்கன்ற பேரில் நிறைய தவறுகளை செய்கிறாங்க, மார்க்கத்தை வரம்பு மீறி செய்து கொண்டிருக்கிறாங்க. நேரடியாக தடை இல்லை என்கிற அந்த பொதுவான விதியை நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் சொன்னால் நிறைய மக்கள் மார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடிய காரியங்கள் நேரடியாக தடையில்லாமல் இருக்கும். ஆனால் சுற்றி வலிச்சு பார்த்தா அது மறைமுகமாக ஷிர்க்குக்கு பாவமான காரியத்திற்கு துணை போகக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதையெல்லாம் கூடுன்னு சொல்லிடுவோமா? இப்போ அன்பாதவர்கள் இப்படிப்பட்ட அந்த வாசலை திறப்பது நிறைய மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை ஆகமானது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டுவிடும். எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதில் மிக எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அன்பாதவர்களே, மார்க்கம் என்பது மிக மிக நமக்கு வழிகாட்டப்பட்ட ஒன்று. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹலாலு பையினு அல் ஹராமு பையின், ஹராமும் ஹலாலும் தெளிவாக்கப்பட்டது, ஒபைனஹுமா முஷ்தபிகாத், அதற்கு மத்தியில் உள்ளவைகள் சந்தேகத்திற்கிடமான ஒன்று. ரசூல் என்ன சொல்றாங்க, தஅமா யுரீபுக் இலாமா யுரீபுக், சந்தேகத்திற்கு இடமான ஒன்றா உங்களுக்கு மாறிவிட்டால் என்ன செய்யுங்க, அதை விட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. சந்தேகத்திற்கு இடமானதை விட்டுட்டு சந்தேகம் இல்லாத ஒன்றின் பக்கம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. சந்தேகத்திற்கு இடமானதில் நீங்கள் போகாதீங்க, அது வேலிக்கு பக்கத்தில் போய் மேயக்கூடிய ஒரு ஆட்டை போல, அது வேலையை தாண்டி என்ன செய்யும், எல்லையை தாண்டி அது மேய்ந்து விடும். அப்படிலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஹதீஸ்ல சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ அன்பார்ந்தவர்களே, இப்படியாக சந்தேகத்திற்கு இடமான நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தவித்துக் கொள்வதுதான் சிறந்ததாக இருக்குது. அதை திறந்து விட்டோன்னு சொன்னால் அது ரசூலுல்லாஹ் சொன்னதை போல அந்த எல்லையை தாண்டி கூட என்ன செய்ய வேண்டி வரும், அது மக்கள் அதை தவறாக பயன்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த அடிப்படை நாம் புரிந்து கொண்டால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது தவிர தடை செய்யப்படாதது என்கிற அந்த கருத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் நாம் துறந்து விட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எது நேரடியாக தடை செய்யப்பட்டதோ அதையும் தவிர்த்து கொண்டு எது ஷிர்க்குக்கு துணை போகக்கூடிய ஆகமான காரியமாக இருக்கிறதோ, அது ஆகமானதாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு பேச்சுக்கு எது ஷிர்க்குக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறதோ அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் தவறானவற்றில் மானக்கேடானவற்றில் போய் சேர்ந்து விடாமல், போய் விழுந்து விடாமல் இருப்பதற்கு அது மிக மிக பாதுகாப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை சரியாக புரிந்து அதை வரையறையோடு பின்பற்றக்கூடிய மக்களாக ஆவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.